தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஎஸ்சிஎல் பாலிசிதாரர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வெரிஃபிகேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்றாங்க. ஸோ இதுல நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இனிமே அப்ளை பண்றவங்க இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அது என்னன்னா, பெரும்பாலான நபர்கள் ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்றாங்க. அப்படி அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் வெப்சைட் ஓபன் ஆகாது. நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி ப்ரௌசிங் சென்டர்ல கொடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. அவங்களே அப்ளை பண்ணவும் சொல்லியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்றப்ப மொபைல் நம்பர் கொடுக்கணும். அந்த மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த சமயத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்க முடியாது. அவங்களுடைய மொபைல் நம்பரோ இல்ல வேற யாரோடைய மொபைல் நம்பரையோ கொடுத்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, அப்ளை பண்ணப்ப என்ன மொபைல் நம்பர் கொடுத்தாங்களோ அந்த மொபைலுக்கு தான் கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நீங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா இந்த வெரிஃபை ப்ராசஸ் கஷ்டம். உங்களுடைய படம் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அந்த ப்ரௌசிங் சென்டர் ஓனரே ஒரு 40 பேருக்கு அந்த மொபைல் நம்பர் கொடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவரால் அந்த பாலிசிதாரருடைய முழுமையான தகவல்களை கொடுக்க முடியாது. சரி, நீங்க மிஸ்டேக்கா வேற ஒருத்தருடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கால் வரும், வெரிஃபை ப்ராசஸ் கேட்பாங்க, இந்த டீடைல் எல்லாம் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றதுதான் ஒரே வழி. அடுத்தது, இனிமே அப்ளை பண்ண போறவங்க எக்காரணம் கொண்டு மற்றவங்க மொபைல் நம்பரை கொடுத்துறாதீங்க. உங்க மொபைல் நம்பரை கொடுங்க. அந்த மொபைல்ல தான் எஸ்எம்எஸ் வரும், பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அந்த மொபைல் நம்பர்ல தான் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.